ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லங்கா டெக் யூடியூப் சேனலுக்காக நான் உங்கள் நண்பன் அனீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான தகவல் பற்றி பார்க்க போகிறேன். நான் உங்களோட மொபைல் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஸ்லோவாக இருக்கா, ஹேங் ஆகிட்டு இருக்குதா, எந்த ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகாமல் இருக்குதா, அந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த வீடியோஸை முழுமையாக பாருங்கள். மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அந்த மொபைல் ஓவர் ஸ்டோரேஜ் கெச்சப் பண்ணுறது மூலமாக தான் உங்களோட மொபைல் அடிக்கடி ஸ்லோ ஆகுது. அதெல்லாம் நம்ம எப்படி சரி பண்ணுறது உங்களோட மொபைலை இருந்ததை விட கொஞ்சம் ஸ்பீடாக எப்படி யூஸ் பண்ணுறக்கூடிய மாதிரி செட்டிங்கை சேஞ்ச் பண்ணி கொள்கிறேன்னு சொல்லி தான் இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய ஒருத்தராக இருந்தீங்கன்னு சொன்னால் வீடியோ பண்ணியிருக்கிறேன் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். வீடியோஸை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட மொபைலே நீங்கள் ஸ்பீடாக வேகமாக வேலை செய்கிற மாதிரி செஞ்சுக்கொள்ளே. வாங்க இப்போ வீடியோஸில் போகலாம். ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் உங்களோட செட்டிங் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங் உள்ள போங்க. செட்டிங்கில் போயிட்டு பாருங்கள் அப்ளிகேஷன் செட்டிங் இருக்குது. நான் அப்ளிகேஷன் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னா ஒரு மொபைலில் இருக்கிற எல்லா அப்ளிகேஷனும் இதில் வந்துடும். இதில் உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் வச்சுட்டு தேவையில்லாத அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணி விடுங்க. அது மிச்ச ஸ்டோரேஜ் உங்களோட மொபைலில் பிடிச்சி வச்சுட்டு சும்மாவே இருக்கும். அப்போ இதில் நீங்கள் தேடி பாருங்கள். இதில் உங்களுக்கு தேவையில்லாத அப்ளிகேஷன் எதுவும் இருக்கும்னு சொன்னால் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உதாரணத்துக்குனா உங்களுக்கு இதில் எனக்கு தேவையில்லாத அப்ளிகேஷன் சொல்லி இந்த ஹெல்த் கனெக்ட்னு ஒன்று இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். இங்கே மேலே அன்இன்ஸ்டால் இருக்கும். அன்இன்ஸ்டால் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்க வேணும். ஸ்டோரேஜ் இந்த இடத்துல போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் டேட்டான்னு சொல்லி இருக்கிற இடத்துல அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பணியை கிளியர் கட்சின்னு ஒன்று இருக்குது. அதை ரெண்டையும் கிளியர் பண்ணுங்கள். கிளியர் பண்ணிவிட்டு அடுத்து என்ன செய்யுங்க, பெக் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் அன்இன்ஸ்டால் இருக்கும். அன்இன்ஸ்டால் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு டிலீட் ஆகிடும். அப்போ இதே மாதிரி நீங்கள் இதில் பாருங்கள். அப்ளிகேஷன் இதில் உங்களுக்கு எந்தெந்த அப்ளிகேஷன் இதில் தேவையில்லாமல் இருக்குது அதை இதனூடாகவே நீங்கள் கிளியர் பண்ணிக்கொள்ளுங்கள். கிளியர் பண்ணுறோன்னு சொன்னால் டிலீட் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அடுத்தது பாருங்கள். இப்போ உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் இதில் இருக்கலாம். இருக்கக்குள்ள பாருங்கள். நீங்கள் டவுன்லோட் பண்ணக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் எம்பி எவ்வளோ இருக்கும். இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட அப்ளிகேஷன் எம்பி ஆல்ரெடி கூடிரும். அப்போ அந்த அப்படியானதில் நீங்கள் உங்களோட எந்தெந்த அப்ளிகேஷன் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக எம்பியை பிடிச்சி வச்சுட்டிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த வேல்பேப்பர் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்கள் முக்கியமான அப்ளிகேஷன்களை ஓப்பன் பண்ணிட்டு பாருங்கள். ஸ்டோரேஜ் இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு பண்ணியே பாருங்கள். கிளியர் கெச்சின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை மட்டும் கிளிக் பண்ணால் போதும். கிளியர் டேட்டாவை கிளிக் பண்ண வேணாம். கிளியர் கெச்சின்னு இருக்கிறத மட்டும் கிளியர் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் அந்த அப்ளிகேஷனில் இருக்கிற தேவையில்லாத எம்பியெல்லாம் ரிமூவ் ஆயிடும். ரிமூவ் ஆகினதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ள கொஞ்சம் ஸ்பீடாகவே இருக்கும். அடுத்து இது ஒரு வழிமுறை. இன்னும் அடுத்த வழிமுறை நான் சொல்லித்தரேன். அப்படின்னு சொன்னால் அடுத்த வழிமுறை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களோட கூகுள் குரோமில் போங்க. கூகுள் குரோமில் போய்ட்டு அந்த 3 டொட்டிக்கு தான் மேலே அதை கிளிக் பண்ணி போட்டு செட்டிங் ஆப்ஷன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி போட்டு கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு பாருங்கள். பணியை சைட் செட்டிங்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி போட்டு கொஞ்சம் மேலே எடுங்க. மேலே எடுத்துகிட்டு பாருங்கள். லாஸ்ட்டில் பாருங்கள் டேட்டா ஸ்டோர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையில்லாத எம்பி எல்லாம் நிறையவே இங்கே அட் ஆகிருக்கும். நீங்கள் சேஞ்ச் பண்ண சைட்டுகள், நீங்கள் யூஸ் பண்ண வெப்சைட் எல்லாமே இதில் தேவையில்லாமல் டேட்டா கலெக்ட் பண்ணிவிட்டு இங்கே 20 MB 16 MB இதெல்லாம் தேவையில்லாத டேட்டாக்கள். இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்னா பணியை பாருங்கள். டிலீட் ஆல் டேட்டான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டிலீட்னு கொடுத்துருவோம். டிலீட்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த தேவையில்லாத ஸ்டோரேஜ் டேட்டாவும் இதுவும் கிளியர் ஆகிடும். இதையும் கிளியர் பண்ணி போட்டு இப்போ உங்களோட மொபைலை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட மொபைல் வேகமாக ஸ்பீடாகவும் இருக்கும். இது மிச்சம் யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல் ஒன்று தான். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் வரை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.